குட் மார்னிங் சோல்ஸ். நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப சின்ன வயசுலயே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க லைஃப் வந்து எப்படி மாறும் அப்படின்னு. அந்த சாங் வந்து எனக்கு அப்படியே விட மனசு இல்லை. ஏன்னா திருமந்திரம் சாங் வந்து நான் எடுத்து பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமந்திரத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ, இல்லை லார்ட் சிவாவை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ, அவர் தான் பெஸ்ட் காடுன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை நம்மளோட தமிழ் லாங்குவேஜை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ, அதெல்லாம் என்னோட மெயின் மோட்டிவ் கிடையாது. ஏன்னா அதை பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வளர்த்து விட்டனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த 2025ல வந்து நம்ம வந்து எப்போவோ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 3000 இயர்ஸ் முன்னாடி இந்த பாட்டு எழுதியிருக்கலாம். அதை வந்து இப்போ நம்ம படிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த கல்ச்சர் வந்து போகாமல் வந்து நம்மளோட லாங்குவேஜையும் சரி, நம்மளோட லிட்ரேச்சரையும் சரி, அதை ப்ரொடெக்ட் பண்ணவங்க தான். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பட் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து வாழ்க்கை அப்படின்னா அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் ஏன் அப்படி எல்லாராலையும் வாழ முடியாமல் ஏன் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க, ஏன் அந்த அழுகை வருது, ஏன் அந்த துன்பம் வருது, எதுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, சந்தோஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட கொஸ்டின். அதுக்கு நான் என்ன நினச்சிருந்தேன் முன்னாடி, யங் ஏஜில் ஐஏஎஸ் ஆனால் சொசைட்டியில் நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும், நம்ம ஐஏஎஸ் ஆகி எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து காட் வந்து என்னை வந்து அந்த ஐஏஎஸ் வந்து நான் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணவே இல்லை. பாஸ் பண்ணாத போது கிட்டத்தட்ட 13 டைம்ஸ்க்கு மேலே நான் பாஸ் பண்ணவே இல்லை. அப்போ என்னோட வழி வேற போல இருக்குது. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே பிஸ்னஸ் மூலமாக நான் ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஹோப்பில் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். பட் ஃபைனலாக வந்து இப்போ வந்து எங்கே வந்து எண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா, பெஸ்ட் சொல்யூஷன் மட்டும் கிடையாது, இது சொல்யூஷனே இல்லை, இப்படி தான் நம்ம வாழணும், அது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்து வாழ வந்ததுக்கான பர்பஸே இந்த ஏர்த்துன்றது ஒரு ஸ்கூல். அதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த ஸ்கூலில் வந்து நம்ம வந்து பிறந்து நிறைய லெசன்ஸை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு, இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து சுச்சுவேஷன் மூலமாகவும் ஆளுங்க மூலமாகவும் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாகவும் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த லெசன்ஸை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம வந்து ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம ஒவ்வொரு வருஷம் கூட வச்சுக்கலாம், ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம வந்து பாஸ் பண்ணி போக போக நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக மாறணும். அவரும் டிவைனோட இன்னொரு வெர்ஷனாவே வந்து நம்ம மாற முடியும். அது தெரியாம நம்மள வந்து பர்பஸ்ஃபுல்லாவே இக்னரன்ஸ்ல நம்மள ட்ராப் பண்ணி நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு உலகத்தை காட்டியிருக்கிறாரு கடவுள். கண்ணு முன்னாடி நம்மளுக்கு பார்க்குற உலகம் என்ன? எல்லாரும் இப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போன பிறகு அடுத்து காலேஜுக்கு போகணும், அதில் யாராவது மிஸ் ஆனாங்கன்னா அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுறது, இல்லை அவங்க லைஃப்பை வந்து நம்ம வந்து தப்பாக பேசுறது, அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணுறது, குடும்பத்தை மேய்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து வயசாகி ஒரு நாள் செத்து போகிறது, இதில் இடையில யாராவது அப்பப்போ ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இறந்து போகிறது. இப்படிதான், இதுதான் லைஃப். நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு லைஃப் இதுதான். இதில் அங்கங்கே வந்து அச்சீவர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது வந்து சாதிப்பாங்க, உடனே அவங்கள நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. அப்புறம் ஒரு மாயாஜால உலகம் மாதிரி ஒரு சினிமா உலகத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைபோடு இருக்கிறது, நம்மளோட சந்தோஷத்துக்கெல்லாம் அதை ஒரு மோடாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி சோஷியல் மீடியா சினிமான்றதுல நம்மளோட டே டு டே லைஃப்ல இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒரு மோடா யூஸ் பண்றது. இதுதான் வந்து இறைவன் வந்து நம்மளை வந்து மெட்டீரியலா நம்மளுக்கு ஒரு இல்யூஷனரியா ஒரு வாழ்க்கையை காட்டுறாரு. ஆனா அதை தாண்டி அதை உடைச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்மளே தான் கத்துக்கணுன்றது தான் இந்த ஸ்கூலோட பிளான். இதை வந்து திருமூலர் வந்து எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. நாட் ஒன்லி திருமூலர், எல்லா விதமான ஈவன் வேதத்திலே இதுதான் இருக்கு. வேதம் தான் ஆரம்பத்தில் எல்லாத்துக்கான ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சராக சொல்லுவாங்க, அதுலேயும் இதுதான் இருக்கு. தமிழ்ல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான, வேதத்துக்கெல்லாம் முன்னாடி கூட ஏதாவது லிட்ரேச்சர் இருக்கலாம் நம்ம தமிழ்ல, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ரொம்ப ஒரு சேக்ரடான ஒரு மொழி. அதுல இன்னும் கூட நிறைய எழுதி வச்சிருக்கலாம். அப்ப இருந்து எழுதி வச்சுமே நம்ம இன்னும் வந்து அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு 2025ல நான் வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். அப்ப என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த திருமூலரோட சாங்ஸ் மூலமா
நம்ம எப்படி வாழணும், ஆனா நம்ம எத மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சாங்ஸ வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ அப்படி ஒரு மென்டாலிட்டில நான் இருக்கும்போது, நேத்து எனக்கு இந்த சாங் கிடைச்சது வந்து எனக்கு வந்து ஒரு ஹல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அ அதனால இந்த சாங் மூலமா நம்ம வந்து சின்ன வயசுலருந்தே ஸ்பிரிச்சுவாலிட்டிய நம்ம லைஃப்ல வந்து இன்டகிரேட் பண்ணியிருந்தா, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்படின்றத நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். மேல், ஃபீமேல்னு 2ஆ பிரிச்சு சொல்லணும். ஏன்னா, மேல்ஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஃபீமேல்ஸோட ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால நான் அத பிரிச்சு நான் வந்து சொல்றேன். அதனால நான் இன்னைக்கு வேற எந்த சாங்கும் எடுக்கல. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுங்க. அதே மாரி உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இத சொல்லிக் குடுங்க. த வே இஸ் வெரி சிம்பிள். ஆனா, அந்த சிம்பிளான விஷயம் வந்து எப்படி ஒரு மேஜிக்கல் டூல் மாரி நம்மளோட லைஃப வந்து கரெக்ட்டான வழியில அலைன் பண்ணி எடுத்துட்டு போகுது அப்படின்றது தான் இங்க மேட்டர். இப்ப நம்ம பார்க்கலாம். ஏஜ் வைஸ் நான் நேத்தே பிரிச்சு உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்ப வந்து மேலோட 5லிருந்து 12 வயசு வரைக்குமான ஏஜ் குரூப்ப நம்ம இப்ப எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு நெறையாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பட் நீங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கும்போது, ஆக்சுவலா அ பொறந்ததுலருந்து இந்த 5 வயசு வரைக்குமே வந்து குழந்தைங்க வந்து ஷார்ப்பா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க பேசுறது, நடந்துக்கிறது எல்லாமே அவங்களுக்கு புரியும். எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இப்ப ஏன் அத பர்ப்பஸ்ஃபுல்லா நான் விட்டுட்டேன் அப்டின்னா, அங்க வந்து அவங்களோட அ ம் அ பர்சனாலிட்டி வந்து மோல்ட் ஆகுறத வந்து 5 வயசுலருந்து நம்ம கொண்டு வரலாம். பட் அட் த சேம் டைம் வந்து 5 வயசுக்கு முன்னாடியுமே யூ ஷுட் டேக் ப்ராப்பர் கேர். நீங்க தான் அவங்களோட ரோல் மாடலா இருப்பீங்க. உங்கள அவங்க அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டகிரேட் பண்ணிட்டீங்க உங்க லைஃப்ல அப்படின்னா, உங்க வைப் வந்து அவங்கள நல்லா வச்சுக்கும். ஓகேங்களா? இப்ப 5 வயசுலருந்து அந்த 12 வயசுல இருக்கக்கூடிய கேட்டகரியோட பசங்களோட பிரச்சனைகள் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து எமோஷனலா வந்து சப்ரஸ் பண்ணுவோம். என்னன்னா, பையன் பொண்ணு மாரி அழுகாத, ஸ்ட்ராங்கா இரு, நீ பையன் பையன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து மண்டையில திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பசங்களுக்கு நேச்சுரலா வரக்கூடிய எமோஷன எக்ஸ்பிரஸ் பண்ணாம, அந்த எக்ஸ்பிரஸ் பண்றத கட் பண்ணி விடுவோம். அப்ப கட் பண்ணி விடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ ரொம்ப நாளா அடக்கி வச்சுட்டு ஒரு நாள் அழுகுறது, பயங்கரமா கோவப்படுறது, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் எமோஷனலா நம்மளோட கனெக்ட் ஆகாம போறது. இந்த மாதிரி வந்து ஆயிடுறாங்க. இவங்க என்ன ஆகுறாங்க அப்டின்னா, ஃப்யூச்சர்ல எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாம ஒரு மாரி மரம் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அது வரவே வராது. நெறைய கப்பிள்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதையுமே ப்ராப்பரா என்கிட்ட அன்ப எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் ஏகப்பட்ட பேர் வச்ச கம்ப்ளைண்ட். ஆனா, அவங்க விரும்ப தான் செய்வாங்க. ஆனா, அவங்களுக்கு அது வரவே வராது. எவ்ளோ சொல்லிக் குடுத்தா கூட அவங்களுக்கு வந்து, "இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு வராது." அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. இது எத்தனையோ ஃபேமிலில வந்து டிவோர்ஸ் லெவலுக்கு வந்து போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அவங்களோட எமோஷன்ஸ வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் கம்பேரிசன். எப்படினாலும் வந்து நெய்பர்ஸு சுத்தி உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க பேரண்ட்ஸே பண்ணலனாலும், யாராவது ஒருத்தவங்க வந்து எதுக்காகவாவது கம்பேர் பண்ணி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும், இல்லன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் டெவலப் பண்ணி விடுவாங்க. அதே மாரி ஃபிசிக்கலா வந்து நல்லா விளையாடணும், ஓடி ஆடி விளையாடணும். அப் அ அத்லெட்டிக்கா இருந்தா தான் நல்லது இந்த ஏஜ்ல அப்படின்னு சொல்லி, அத வந்து ஃபோர்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டிவா பசங்க இருந்தாங்கன்னா, அதெல்லாம் பாய்ஸ் பண்றது கிடையாது. கேர்ள்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணி, அவங்களுக்கு வரக்கூடிய நேச்சுரல் டேலண்ட்ட வந்து கட் பண்ணி விடுறது. சில பசங்க நல்லா வரைவாங்க, நல்லா பாடுவாங்க. ஈவன் அவங்களுக்கு குக்கிங் கூட பிடிக்கும். எது வேணா பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா, நம்ம வந்து டிசைட் பண்றது. "நீலாம் இத பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, அவங்களுக்கு நேச்சுரலா வரக்கூடியத கட் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அந்த லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட டேலண்ட்ட வந்து குறைச்சிரும். அதுக்கப்புறம் பாடி இமேஜ் இஷ்யூஸ். ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்காங்க, ரொம்ப டார்க்கா இருக்காங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாடிய வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லி பண்ணும்போது, அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க செல்ஃப் ஒர்த் நான் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்சன் அப்படின்ற எண்ணமே இல்லாம போயி, அது என்ன ஆகும்னா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா, அந்த இன்செக்யூரிட்டி வரும்போது அவங்களால தாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜ்லயே கூட சில நேரம் வந்து அந்த பாண்ட்ஸ வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து யாரும் கவனிக்காம இருக்கும்போது, அந்த செக்சுவல் ரிலேட்டடான வீடியோஸ பார்த்துட்டாங்கன்னா, அதனால வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆவாங்க. அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது. ஈவன் பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்களால வந்து ஃப்ரீயா பேச முடியாது. இது அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் வரைக்கும் பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். அதே மாரி ரிஜெக்ஷன்ஸ்
ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, அத தாங்க முடியாது. நல்ல சக்சஸ் இருந்துச்சுன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே சமயம் ஃபெயிலியர வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாதனால, அந்த ஃபெயிலியர மறைக்கிறதுக்கு நெறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதனால கில்ட்டி ஆவாங்க. அதே மாரி ஒரு பெரிய ரிஸ்க்கு நல்ல ஒரு கரேஜியஸா இருக்கவே மாட்டாங்க. ஐயோ! நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். நம்மள குறை சொல்லுவாங்க அப்படின்ற தாட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து உள்ள வந்துரும். அதே மாரி ம் இப்ப பெரிய பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மூத்த பையன் அப்படின்னா, உடனே கீழ 2 பிள்ளைங்க, இல்ல அடுத்து ஒரு தம்பியோ, தங்கச்சியோ இருந்தா, எதுக்கு எடுத்தாலும் அவங்கள வந்து "நீ பொறுப்பா இரு. நீ தான் பெரியவங்க. நீ பொறுப்பா இருன்னு" சொல்லி சொல்லி, அத வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்து, அவங்கள குழந்தையா குழந்தையா இருக்க விடாம பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அ எதையுமே வந்து டீப்பா வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆளே கிடைக்காது. அவங்க வந்து பேசணும்னு நெனச்சா வந்து பேரண்ட்ஸ் வந்து மார்க்கு, அவங்களோட பிஹேவியரு, நீ எப்படி நடந்துக்கணும் டிசிப்ளினா, இத பத்தியே தான் பேசுறாங்கன்ற போது, அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபியரு, அவங்களோட டவுட்ஸ்ன்னு எதையுமே கேட்கறதுக்கு யாருமே இல்லாதனால, அவங்க ரொம்ப ஷட் டவுன் ஆயி, டக்குன்னு வந்து எல்லார்கிட்ட இருந்துமே ஒரு டிஸ்டன்ட்டா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி வர்றவங்களுக்கு பின்னாடி வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷனே அவங்களால பில்ட் பண்ண முடியாது. அப்புறம் புல்லியிங் ஸ்கூல்ல அந்த புல்லியிங்கே கிடையாது. கூட இருக்க பசங்க வந்து ஏதாவது கிண்டல் பண்ணுனா, உடனே இவங்க அதுக்கு ரொம்ப வந்து அ அஃபெக்ட் ஆகுது. அவங்களுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்றதுன்ற உடனே, அந்த உடனே மத்த பசங்களுக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயி அகைன் அண்ட் அகைன் வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்றது. இதுல வந்து ரொம்ப டீப்பா அஃபெக்ட் ஆகுது. இத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம. ஆம் ரொம்ப அது அது வந்து வெளியில வந்து வேற விதத்துல வந்து அக்ரெசிவ்னஸ வந்து காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 5லிருந்து இந்த 12 வயசு பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டங்கள். ஆனா இது எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து பெருசா கவனிக்காம, அத வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணா கூட வந்து அத வந்து முழுசா காது குடுத்து கேட்காம, அவங்கள டாமினேட் பண்ணி அவங்கள அதட்டிட்டு தான் போவாங்க. ஸ்பிரிச்சுவலா அவேரா இல்லாத பெர்சன்ஸு, அதே மாரி குழந்தைங்கள பத்தி டீப்பா தெரிஞ்சுக்காத, அந்த நாலேட்ஜ் இல்லாத, அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸால வந்து ஆ இதெல்லாம் வந்து ஃபுல்லா கவனிக்க முடியாது. அதே சமயம் அவங்களும் வந்து ஒரு மெட்டீரியல் திங்ஸ்க்காக ஓடிட்டு இருக்க பேரண்ட்டா இருக்கும்போது, அவங்களுக்கு இது வந்து ஓவர் பர்டனா தான் தெரியும். என்ன இதெல்லாமா உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம வந்து என்னென்ன முக்கியமா சொல்லி தரணும்? மெடிடேஷன் குறைஞ்சது 10 நிமிஷமாவது டெய்லி வந்து காலையில எழுந்த உடனே அவங்கள மெடிடேஷன் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் பிரீதிங் எக்ஸர்சைஸஸ். நான் ஆல்ரெடி பிரீதிங் பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த பிரீதிங் எக்ஸர்சைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அது காலையில இல்லைன்னா ஈவினிங் ஏதாவது ஒரு டைம்ல இல்ல அவங்களையே செல்ஃபா வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் டைம்ல இந்த மாதிரி பண்ண சொல்லணும். தென் ஃபுட் சேரிட்டி டெய்லி அந்த குழந்தைங்களோட சேர்ந்து கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுக்கணும். அந்த குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ண வைக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க என்ன மாதிரி ஹாப்பியா பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். தென் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ், ஸ்பிரிச்சுவலா இங்க வாழ்ந்துட்டு போன லீடர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இறைவன் இறைவனா நம்ம வணங்குற பீப்புள் வந்து அவங்கள பத்தி வந்து மத்தவங்க பாடியிருக்க பாட்டுக்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து படிக்க வைக்கணும். இல்லைன்னா நம்ம சொல்லி தரணும். இந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டா இப்ப நான் பேசின எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. எதுவுமே வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்னர் விஸ்டமும், ஏன்னா இங்க யார் வருவா அப்படின்னா டிவைன் பவர் வந்து உள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அந்த டிவைன் பவர் வந்து ஈவன் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணினா கூட அந்த டிவைன் பவர் அவங்களுக்கு தேவையான ஞானத்தை வந்து கொடுத்துரும் உள்ள இருந்து. இப்படி ஒரு பிரச்சனை வந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள அறியாமலே அன்கான்சியஸாவே வந்து அவங்க வந்து அதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த 5 டூ 12 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜ். இந்த ஏஜ்ல என்ன வந்து இவங்களுக்கு வந்து பாதிப்பு நடக்குதோ, என்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்குதோ, அதுதான் அவங்க சாகுற வரைக்கும் அவங்களோட பர்சனாலிட்டிய வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஏன்னா, நீங்க நெனச்சு பார்க்கலாம். ஒரு ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து நீங்க எவ்ளோ அட்வைஸ் பண்ணாலும் திருந்த மாட்டேங்கிறாங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பீங்க. டீனேஜா இருக்கட்டும், இல்லன்னா 20 டூ 30ஸா இருக்கட்டும், ஈவன் 40ஸா இருந்தா கூட, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? இது என்னை சரியில்லன்னு தெரியும். அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் ஏன் அவங்களால மாத்திக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த 5 டூ 12க்குள்ள அவங்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான பாதிப்புகள் மட்டும் தான் அவங்க லைஃப்ப வந்து இந்த மாரி கொண்டு போகுது. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதுதான் காட் விரும்புறாரு. ஏன்னா காட் வந்து இந்த உலகத்துல நம்ம பொறக்க வச்சதுக்கான காரணமே, நீ ஸ்பிரிச்சுவலா இன்டகிரேட் பண்ணி உன் லைஃப் எடுத்துட்டு போனாதான் நீ ஏன் இந்த உலகத்துல வந்து பொறந்திருக்க, நீ எப்படி வாழணும்னு உனக்கு தெரியும். நீ அதை டச் பண்ணாமலே இருந்தீன்னா கண்டிப்பா கஷ்டம் தான் படுவ. உன்னோட லைஃபே ஆக்சுவலா வேஸ்டட் லைஃப். திரும்பி அகைன் வந்து நீ பொறப்பியா இருக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு உலகத்துக்கு போய் இன்னும் இதை விட வந்து ஒரு லோ லெவல் லைஃப் நீ வாழுவியா இருக்கும். அந்த மாதிரி தான் போகுன்ற போது நம்ம வந்து இந்த 3 விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டா
ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் பவர் வந்து அவங்கள வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அடுத்து வந்து 13 to 19, இது இன்னும் அதை விட டேஞ்சரஸான திங்கு. ஆனால் இந்த 5 to 12லேயே வந்து அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த 13 to 19ன்றது வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸல்டாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஒரு பெரிய வைப்ரேட்டிங் ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ஹீரோயிக்கான ஒரு குவாலிட்டியோட அவங்க வீட்லேயும் சரி, அவங்க ஸ்கூல்லையும் சரி, அவங்க பியர் குரூப்லேயும் சரி, அவங்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க மூலமாக அவங்க கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து கற்றுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியாக மாறிடுவாங்க. பட் அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன கஷ்டம் இருக்கும் இந்த ஏஜில் அப்படின்னு பார்த்தா, நான் யார், நான் வந்து 100% வந்து ஃபுல்ஃபில்டாக நான் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட நான் ஏன் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் வந்து நிறைய தடவை ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், எல்லாத்துலேயும் ஏன் என்னால் வந்து சிறந்து இருக்க முடியல, படிப்பில் நான் நல்லா இருந்தால் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், படிப்பில் நான் நல்லா இருந்தால் எல்லோரும் என்னை பழம்னு சொல்கிறாங்க, என்னை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்க கூட வந்து என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதே வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா வந்து ஹீரோயிக்காக காட்டினேன்னா நான் படிப்பில் தோற்று போயிடுறேன், பேரண்ட்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் எப்படி தான் இருக்கணும், எப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் அவங்க இன்னர் ஹார்ட்டில் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதே சப்ரஸ்ட் எமோஷன். இன்னும் வந்து எமோஷன்ஸை ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சுருவாங்க. வெளியில் காட்டவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அந்த வல்னரபிளாக வந்து உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து மெடிடேஷனும் தன்னைத்தானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களால அவங்க எமோஷன்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். எஸ் இந்த எமோஷன் இந்த டைமில் வரதான் செய்யும், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. யார்கிட்டையும் பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. அதே மாதிரி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அடிக்கடி ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப பயங்கரமாக வியர்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரெத் ஒர்க் ப்ரீதிங் எக்ஸசைஸை பழகுனவங்களுக்கு இந்த மாதிரியான ஆங்கரே வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எமோஷன்ஸை வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லோன்லினஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதமான ஒரு லோன்லினஸை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஏஜில். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கும் டிவைனை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தவங்க என்றைக்குமே வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து இறைவன் வந்து ரொம்ப துணையாக இருக்காருன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் மாதிரி மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப கரேஜாகவும் இருப்பாங்க. சொல்லப்போனால் அன்கண்டிஷனலாக எல்லாருக்கிட்டையும் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பு காட்டுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி ஓவர் திங்கிங்கு, எதையாவது நினச்சி பயப்படுறது, என்னென்னா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, நம்ம இன்னும் சரியாக படிக்கலையே, இந்த மாதிரி படிக்கலையே, அந்த மாதிரி படிக்கலையே நினைக்கிறது, தன்னோட பாடியில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மெடிடேஷனும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ்லாம் பண்ணும்போது குறைஞ்சிரும். அதே மாதிரி எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும், ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்கணும், தன்னோட ஓன் ஐடென்டிட்டி வந்து தனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்கூல்லையும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக எடுத்துப்பாங்க. பட் வேற இங்கே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து எங்கெங்கே யார்கிட்ட எந்தெந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். மற்றவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது இல்லாமல் எது கரெக்டான வழி, தனக்கு எது கரெக்டான வழின்றதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட கிரிட்டிசிசம் வந்து அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ இதுதான் நம்மளால முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இதை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க காலப்போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு என்ன பாத்வே பிடிச்சிருக்கோ அந்த பாத்வேல போக ஆரம்பிப்பாங்க. அது மோஸ்ட்லி இல்லை 100% அது வந்து பெஸ்ட் பாத்வேயாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒருத்தவங்களோட ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியை மாற்றுமே தவிர தப்பு பண்ண விடாது. அதே மாதிரி பியர் ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா இந்த ஏஜில் தான் எல்லாருமே வந்து ஆல்கோஹால் ட்ரிங்கிங்கு, ஸ்மோக்கிங்கு, அப்புறம் அந்த பான் பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த ஏஜில் தான் வரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீ சிகரெட் குடிக்கலன்னா நீலாம் ஆம்பளையே கிடையாது, என்னடா குடிக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னோன்னா அந்த ஆம்பளையே இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்மளை ஆம்பளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நம்ம மாஸ்குலினிட்டியை கொஸ்டின் பண்ணிடுவாங்க, அப்படி மட்டும் சொல்லிடக்கூடாது, அதுக்கு நம்ம என்னத்தை வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் அந்த ஏஜில் இறங்குவாங்க. மற்றவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம தன்னை வந்து ஒரு பெஸ்ட்டாக பர்சனாக காட்டிக்கணும் பியர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்மோக்கிங் ரொம்ப குவிக்காக வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ட்ரிங்கிங்கும் அப்படி தான் வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க. அந்த பெருமைக்காகவே வந்து பண்ணுவாங்க. வேற இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பசங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் இந்த பசங்க அவங்கள மாற்றுவாங்க.
அது தப்பு, அப்படிதான் நம்ம மேஸ்குலினிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நேச்சுரலாவே மேஸ்குலினா தான் இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலா இருக்கிற பசங்க ஹீரோ மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த பசங்க வந்து என்ன ஆவாங்க, மத்த பியர் பீப்புள் எல்லாமே என்ன ஆவாங்க, ஆமா இவன் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இல்லாமலே இவன் பார்க்க ஹீரோ மாதிரி தானே இருக்கான், அப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கணும், அப்ப ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் பண்றது வில்லன் கேரக்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த புல்லிங்லாம் வந்து நேச்சுரலாக குறைஞ்சிரும். ஏன்னா இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பவர் இருக்கு இல்லையா, அந்த டிவைன் பவர் என்ன பண்ணுன்னா பயங்கரமான ஒரு வைப்ரேஷனையும் ஒரு விதமான ஒரு ஆராவையும் கொடுத்துரும். ஏன்னா 5 வயசுல இருந்தே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்தவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இப்பதான் கத்துக்கிறவங்களா இருக்கட்டும், மற்றவங்களை விட வந்து அவங்க வந்து தனியா வந்து க்ளோ ஆவாங்க. அந்த க்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணணும் அப்படின்ற தைரியமே வராது. அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா அவங்க கிட்ட வரவே வராது. அது ஒரு விஷயம். அதையும் மீறி வந்தா கூட இவங்களால வந்து அதை வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதை போய் அவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் அதுக்காக இவங்க வருத்தமும் பட மாட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மேஸ்குலினிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பல்ஷன் வந்து இந்த டைம்ல வச்சுப்பாங்க. என்னன்னா நான் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணாதான் என்னை நம்புவாங்க, அதே மாதிரி எனக்கு இந்த ஏஜ்லேயே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதான் நான் வந்து என்னை ஹீரோவா எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஏஜுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை வந்து போய் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில கட் ஆயிடும். அதே மாதிரி ரிஜெக்ஷன், நம்ம ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நம்ம கேலி பண்ணிடுவாங்களோன்ற தாட் எல்லாம் இல்லாம முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு விருப்பமே வருதுன்னா அந்த விருப்பமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அது என்ன மாதிரியான விருப்பமா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயம் இருந்தாலும் ஸோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க வந்து தயங்கவே மாட்டாங்க. அப்படியே நடக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து இந்த ஏஜ்ல ரொம்ப இருக்கும். நான் கரெக்டாக தான் பண்றேனா, நான் ஓகேவா, எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சனா இருக்கேனான்ட்டு எப்பவுமே தன்னைத்தானே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்கள பயங்கரமா வந்து பாதிக்கும். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டவங்க தான் ஃபியூச்சர்ல நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணும்போது இல்லாம போயிடும். தென் பாடி இமேஜ், அது அதை விட பெரிய இன்செக்யூரிட்டியா இருக்கும். ஹைட்டு, வெயிட்டு, ஸ்கின் கலரு, அப்புறம் முக்கியமாக மீசை, தாடி இதெல்லாம் வளரல, அதே மாதிரி மசில்ஸ் இல்லை, இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். இது எல்லாமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தாம் பாடி வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிடியூட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பாடியை வந்து காட் கொடுத்துருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. தென் நேச்சுரலாகவே அவங்க பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக தான் அவங்க வந்து மாறுவாங்க இந்த விஷயம்லாம் பண்ணும்போது. தென் வந்து செக்ஷுவல் கன்ஃபியூஷன்ஸ், இந்த ஏஜில் தான் அந்த செக்ஷுவல் க்யூரியாசிட்டி எல்லாமே வரும். அதில் வந்து அந்த பானுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறது, அந்த வேறு ஏதாவது அன்ஹெல்த்தியான அந்த பியரோட வந்து பேசுகிற விஷயங்கள், அதனால வந்து ஒரு கில்ட்டுக்கு போகிறது, யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கரெக்டான ரைட் பேரண்ட்டு, ஃப்ரெண்ட்லியான பேரண்ட் இல்லைன்னா அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. தப்பான பியர் குரூப்பில் போய் ஷேர் பண்ணி தப்பான பழக்க வழக்கத்துக்கு ஆளாயிருவாங்க. அப்புறமா ஃப்யூச்சரில் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே நினச்சி அதை நினச்சி ஒரு கில்ட் ஆறுது, ஷேம் ஆறுது. அது அவங்களோட அகாடமிக்ஸை பயங்கரமாக பாதிக்கும். பேரண்ட்ஸுக்கு புரியவே புரியாது, நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் ஏன் திடீர்னு இப்படி இருக்கான், என்னாச்சு இவனுக்குன்னு பார்த்தா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா சொல்லவே மாட்டாங்க. நீ ஈவன் சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு போனால் கூட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது டீப்பான ஒரு கில்ட்டும் ஷேமாகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அது ரொம்ப அவங்களோட டோட்டல் லைஃபையே வந்து அழிச்சிடும். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எனர்ஜியை எப்படி ரீடைரக்ட் பண்ணணும்னு தெரியும். இந்த எனர்ஜி வந்து ரைட் டைமில் எனக்கு வரும்போது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்தால் கூட அதை வந்து ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஒர்க்லேயோ சேனலைஸ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக வந்து அதை வந்து ப்ராப்பராக பாசிட்டிவ் வேல வந்து அவங்க வந்து சேனலைஸ் பண்ணுவாங்க. இதை அவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. தென் வந்து அந்த சோஷியல் மீடியா, கேமிங்கு, இந்த மாதிரி ரீல்ஸு, ஷார்ட்ஸு இது மேலெல்லாம் வந்து அடிக்ஷன் ஆயிட்டு அதையே வந்து ரொம்ப டூ மச்சாக பார்க்குறது, இதெல்லாம் இந்த ஏஜ் பீப்புளோட ஒரு கேரக்டரு. இது எல்லாமே வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு எதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லேட் நைட்டில் வந்து தூங்காமல் இருந்துட்டு ரொம்ப நேரம் வந்து சோஷியல் மீடியாவை பார்க்குறது, இது எல்லாமே வந்து இந்த பிரெத் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 10:00னா 10:00 தூங்குவாங்க. காலையில் 4 மணி டு 5 மணி ஆட்டோமேட்டிக்காகவே எந்திரிச்சிருவாங்க. அவங்களோட பாடி வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து என்ன பண்ணும்னா அவங்கள வந்து அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிடும்.
அதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன்ஸே இருக்காது. கான்வர்சேஷன்ஸ் இல்லாமல் எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ஒன்று திட்டுவாங்க, இல்லைன்னா கொஸ்டின் பண்ணுவாங்க, நீ இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பசங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்மளை வந்து எப்போவுமே இந்த மாதிரியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெயின் வந்து காஸ் பண்ணும். வேற ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கும்போது அந்த காடோட அந்த கனெக்ஷன் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே வந்து அவங்களுக்கு தோணாது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வேலை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஈவன் பேரண்ட்ஸ் அப்படி பேசினா கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த பசங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஓவர் கிரிட்டிசிசம் வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க டீனேஜர்ஸ். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு பழக்கமாக இருக்கும். இது வந்து அவங்கள வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், கூட ஒரே வீட்டில் இருந்தால் கூட வந்து தள்ளி ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் பசங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பசங்க வந்து ஈவன் ஃபேமிலியில் வந்து இதை வந்து திட்டுனா கூட இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் கூட அதை வந்து ஒரு ஒரு ஹெல்தி கிரிட்டிசிசமாக எடுத்துட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பேரிசன் ரொம்ப இருக்கும். அந்த கம்பேரிசனும் இவங்களெல்லாம் வந்து யாரும் கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து ஒரு மாதிரி ஹீரோயிக்காக இருப்பாங்க. அதே மீறி யார் கம்பேர் பண்ணாலும் அதை வந்து இவங்க வந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகவே மாட்டாங்க. தென் வந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து கரியரில் வந்து ஓவர் ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. இதை பண்ணு அதை பண்ணு, டாப் மார்க்ஸ் எடு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் இந்த பசங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும். தென் வந்து ஒரு ப்ராப்பரான ரோல் மாடல் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ஏஜில். ஃபாதர் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோல் மாடலாக இருந்தாருன்னா ஓகே, இல்லைனா மென்டர் வந்து ஒரு மென்டர் மாதிரி, அதாவது டீச்சரு யாராவது ஒருத்தவங்க வந்து ரோல் மாடலாக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பசங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ரோல் மாடலாக இல்லாத பசங்க தான் ரொம்ப தவிப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதேதோ தப்பான விஷயங்களுக்கு வந்து அவங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரியான பசங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரீடிங் பண்ணுறனால அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரை தன்னோட ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே ரியல் வேர்ல்டில் யாருமே ரோல் மாடலாக தேவையே பட மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல், இப்போ கிருஷ்ணா இருக்கிறாரு, இல்லை ராமர் இருக்காரு, இல்லை லார்ட் சிவா இருக்காரு, இல்லைன்னா அந்த ஸ்பிரிச்சுவலாக இங்கே வந்து வாழ்ந்துட்டு போன பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அவங்க வந்து தன்னோட ஒரு பெஸ்ட் ரோல் மாடலா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களால வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தன்னோட லைஃப்பை வந்து ஷேப் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏஜில் தான் வந்து அவங்க வந்து லைஃப்னா என்ன, என்ன லைஃபோட பர்பஸ்ஸு, நம்ம எப்படி உருவானோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, நான் ஏன் சஃபர் ஆகுறேன், இந்த மாதிரியான பல கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஏஜில் வந்து பயங்கரமாக மண்டையில் ஏறும். ஆனால் அதை வந்து யார்கிட்ட கேட்குறதுனே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் அதெல்லாம் உட்காந்து சொல்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு பொறுமை கிடையாது. முதல்ல பேரண்ட்ஸுக்கும் அந்த அவேர்னஸ் கிடையாது. அப்படின்ற போது அப்படியே தவிப்பாங்க. எப்படின்னா ஒரு தனி காட்டில் வந்து நம்மளை வந்து விட்ட மாதிரி, இல்லைன்னா திருவிழாவில் வந்து குழந்தை தொலைஞ்சு போனால் அந்த குழந்தை எப்படி தவிச்சு போகும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. நிறைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேட்டடான அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியாதனால இந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற லைஃப் பற்றி, காட் பற்றி, ரிலிஜியன் பற்றி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, இந்த வேர்ல்டோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றியான எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி இந்த ஆன்சர்ஸ் கிடைச்ச பசங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. தே பிகம் அ ஹீரோ. சூப்பர் ஹீரோவாக வந்து அவங்க வந்து லைஃப்பில் மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும். அப்போ இந்த ஆன்சரை வந்து பேரண்ட்ஸால் சொல்ல முடியாது. அவங்கள இந்த மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீடிங், ஃபுட் சேரிட்டி, மற்றவங்க கிட்ட டிவைன் பார்க்குற ஹேபிட்டு, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அது ஒரு ஃபியூயல் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஃபியூயலை யூஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் கொஷின் அவங்களுக்குள்ளே வருதோ அது எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ளேயே ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஆன்சர்ஸ் கிடச்சிச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? தேல் டெஃபினெட்லி பிகம் அ சூப்பர் பர்சனாலிட்டி. ஸோ அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்க எதையாவது வந்து சொல்லணும்னு நினைக்கிறது, அது எல்லாத்தையுமே அவங்களே அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஒரு கதையாக வந்து அவங்க சொல்லுவாங்க, பெயிண்டிங்காக சொல்லுவாங்க, டான்ஸ் ஃபார்மில் சொல்லுவாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த மாதிரி வேணாலும் அவங்க வந்து அவங்க நினச்ச விஷயத்த வந்து அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. யார்கிட்டையும் வந்து போய் ஷேர் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இல்லாமல் தே தெம்செல்வ்ஸ் நோ எப்படிலாம் க்ரியேட்டிவாக வந்து தான் மனசில் நினைக்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை மட்டும் வந்து இந்த பசங்களுக்கு இன்டகிரேட் பண்ணிட்டா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதுதான் கடவுள் விரும்புகிற பர்சனாலிட்டியும் கூட அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் பேசுனதை வச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், குழந்தைங்களுக்கு அந்த
13லேருந்து 19 வயசு குழந்தைங்களுக்குள்ள நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவங்கள நல்லா படிக்க வைக்கிறது, அவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது, அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமிங்னு ஒரு சர்டன் டைம் வரைக்கும் கொடுத்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டங்களும் ஏகப்பட்ட மனக்குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட நேச்சர் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்மளும் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், இத கண்டிப்பா இந்த 3 விஷயங்களையும் நீங்க சொல்லிக் கொடுத்துருக்கணும். மெடிடேஷன் 4 விஷயம். பிரெத் எக்ஸர்சைசஸ், தென் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ற ஹேபிட் டெய்லி பேசிஸ்ல பண்றது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரீடிங். இந்த 4ஐயும் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு அவங்க லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும். இப்போ அடுத்து வந்து 20 to 30, இது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஏஜில் வந்து இந்த 5லேருந்து 19 வரைக்கும் என்னெல்லாம் பாதிப்பு நடந்துச்சோ அதோட ஒரு பர்சனாலிட்டியாக தான் வந்து இங்கே வந்து நிற்பாங்க. அதாவது 5 to 19 நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பேட் இம்பேக்டு, பாசிட்டிவ் இம்பேக்டு, நெகட்டிவ் இம்பேக்டுன்னு எல்லாம் கலந்து அது எல்லாமே சேர்ந்து அந்த 5லேருந்து 19 வயசு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு வருஷமும் சேர்ந்து ஒரு உருவத்தை வந்து உருவாக்கியிருந்தா எப்படி இருக்கும். ஒரு கிளேவை வந்து அந்த ஏஜில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 5 வயசில் வந்து ஒரு மண்ணை வந்து பயங்கரமான ஒரு கிளேயை கொடுத்து நீ 5 வயசில் அதுக்கு ஒரு உருவம் கொஞ்சம் பண்ணி வை, அதுக்கப்புறம் 6 வயசில் அதுக்கு இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வயசுலையும் அந்த கிளேவை வந்து அடுத்தடுத்த லெவல் அதை வந்து ஷேப் பண்ண சொன்னால் ஃபைனலாக வந்து 20 வயசில் அந்த ஷேப் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம இருப்போம். சரியில்லாமல் நம்ம வந்து அந்த பொம்மைக்கு வந்து ஒரு உருவம் வந்து ஏனோதானோன்னு ஒரு உருவம் கொடுத்தா ஏனோதானோன்னு தான் இருப்பாங்க. ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் பயங்கரமாக ஷேப் பண்ணியிருந்தா அந்த உருவம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக, பார்த்த உடனே வந்து நம்ம வந்து ஷாக் ஆகுற மாதிரி ஒரு டிவினிட்டி வந்து அந்த உருவத்துக்கு இருக்கும். ஸோ அப்படி ஒரு இந்த 5லேருந்து 19 வயசு வரைக்கும் உருவான ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த 20 வயசுலேருந்து நம்ம வந்து இருப்போம். ஓகேங்களா? அந்த மென்னு வந்து இருப்பாங்க. இப்போ இதில் இவங்களுக்கு அந்த 10 வருஷம் 20லேருந்து 30 வயசில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்றதை பார்க்கலாம். என்னென்னா கரியரில் ஃபஸ்ட்டு கரியர் கன்ஃபியூஷன் தான். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனால் வீட்டில் ஒரு விஷயத்துக்கு வந்து கம்பல் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. பேஷனா இல்லை சர்வைவலா எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் ஆல்மோஸ்ட் 99% பீப்புள் வந்து சர்வைவலுக்கு தான் போவாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி வீக். அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து என் பேஷன் வந்து ரொம்ப கரெக்டான பேஷன் தான், நான் அதுலேயே வந்து சாதிச்சு காட்டுவேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த தைரியம் இருக்காது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சர்வைவலுக்கு போயிடுவாங்க. சர்வைவல் வந்து என்ன கொடுக்கும்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு எம்டினஸ் தான் கொடுக்கும். அந்த போகலாம் சர்வைவலுக்கு போகிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஓகே இது வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவது நான் இதை பண்ணுவேன்ற ஒரு தெளிவு கூட இருக்காது. போங்க என் வாழ்க்கையவே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேஜில் தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த வழிக்கு போயிடுறாங்க. இதே ஸ்பிரிச்சுவலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும்னு தெரியும். இந்த ப்ரெஷருக்கெல்லாம் அவங்க வந்து ஆளாக மாட்டாங்க. அதே சமயம் தன்னை சுற்றி உள்ளவங்களையும் ப்ராப்பராக கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட பேஷனில் அவங்களுக்கு நிற்க தெரியும். அதே மாதிரி ஃபெயிலியர் ஃபியர் வந்து ஐயோ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகுது, ஜாபில் ஃபெயில் ஆனால் என்ன ஆகுது, பிஸ்னஸில் நம்மளுக்கு வந்து ஏதாவது பெரிய லாஸ் ஆனால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, அவங்களுக்கு டேலண்டான விஷயத்த எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். பயங்கரமான ஒரு தைரியம். என்ன வந்தால் என்ன, என் கூட கடவுள் இருக்காங்க, எல்லாமே எனக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது இந்த ஃபெயிலியர்ல. ஏன்னா அவங்க லோ எனர்ஜியில வந்து இருக்காங்க. ஹை எனர்ஜி இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து ஃபெயிலியர்ஸ்ன்றது ரொம்ப ரேர் தான். அதையும் மீறி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அது பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா எடுத்துட்டு போவாங்க. ஆனா மேக்ஸிமம் பீப்புள் இந்த ஃபெயிலியர் ஃபியர்ல வந்து தப்பான டெசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது ஓவர் திங்கிங். ஃப்யூச்சரை பற்றி ஓவராக திங்க் பண்ணுறது, தன்னை மாதிரி ஆனால் நல்லா தன்னை விட பெட்டராக இருக்கிறவங்களோட பயங்கரமாக கம்பேர் பண்ணிவிட்டு ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த டைமில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸு, எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாது. லவ் பண்ணுறது, அந்த லவ்வில் வந்து பிரேக்கப் பண்ணுறது, இல்லைனா டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது, இல்லைனா கமிட் ஆகுறது கிடையாது. லவ் பண்ணிவிட்டு இல்லை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறது. அடுத்தவங்களோட மனநிலை, லவ் பண்ண பொண்ணோட மனநிலை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத 100% வந்து அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்காம, அந்த எம்பத்தி இல்லாமல், அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இல்லை அப்படின்னா இதுதான் நடக்கும். இதே நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களால் வந்து ப்ராப்பராக எம்பத்தைஸ் பண்ண முடியும்.
நீங்க விரும்புறவங்கள வந்து உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். உங்களோட அந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்ற ஒண்ணே இல்லாம, ரொம்ப ஒரு வொண்டர்ஃபுல் ஒரு பீயிங்கா அந்த நீங்க விரும்புற ஒரு பெர்சன வந்து உங்களால வந்து நெனைக்க முடியும். அதே மாரி அந்த லவ்ல வந்து ஒரு அட்டாச்மென்ட், ஓவர் அட்டாச்மென்ட் இல்லாம, பொசெசிவ்னஸ் இல்லாம, டூ மச்சா டாக்ஸிக் பொசெசிவ்னஸ் இல்லாம, ஈகோ காட்டாம, உங்களால ஒரு வொண்டர்ஃபுல்லா வந்து அந்த பொண்ண வந்து லவ் பண்ண வச்சு, அந்த பொண்ண நீங்களும் வந்து லவ் பண்ணி எப்படிப்பட்ட பொண்ணையுமே வந்து உங்க லவ்லால மாத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. தென் வந்து பயங்கரமா வந்து சம்பாதிக்கணும், வீடு கட்டியே ஆகணும், வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்றத ஒரு ப்ரெஷரா வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறது. டூ மச் ப்ரெஷரா எடுத்துக்கிட்டு என் ஒர்த் அதில தான் இருக்கு. நான் வந்து சாதிச்சு காட்டுறேன். இதுவரைக்கும் நான் வந்து நானாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆர்டிஃபிஷியலா வந்து அன்னெசசரியா வந்து டூ மச் ப்ரெஷர போட்டு அன்னைக்கு நாள தொலைச்சிருவாங்க. அன்னைக்கு நாளுன்றதே ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். அத தொலைச்சிட்டு நெறைய ஏஜ வந்து லூஸ் பண்ணிருவாங்க. லூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில நடக்காது. அவங்களுக்கு தெரியும் சக்சஸ்னா என்ன? இன்கம்ன்றது மட்டுமே கிடையாது. அதே சமயம் எனக்கு கிடைக்க வேண்டியது கரெக்ட்டான வழியில கிடைக்கும். நான் வந்து ஒரு கர்ம யோகியா என்னோட வேலைய நான் கரெக்ட்டா பார்த்துட்டு, என்னோட பேஷன் படியும் நான் நடந்துக்குவேன். அதே மாதிரி மத்தவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே என்னோட வேலைகள நான் பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. நெகட்டிவா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் வந்து பாசிட்டிவா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பான் அடிக்ஷனு, அன்கண்ட்ரோலபிள் லஸ்ட் இங்க இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து செக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு தன்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டா நெனச்சுக்கிட்டு, எந்த பொண்ணுகிட்ட பழகுனாலும், அந்த பொண்ண வந்து செக்சுவலா வந்து அந்த பொண்ணோட வந்து அ செக்ஷுவலா இருந்தா மட்டும் தான் அந்த பொண்ண வந்து வின் பண்ண மாதிரி நெனச்சுட்டு, பியர் குரூப்ல வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பேர் எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வைப்ரேஷன வந்து குறைக்கும். அந்த வைப்ரேஷன் குறையும்போது, கண்டிப்பா இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல லெவல வந்து அச்சீவ் பண்ண மாட்டாங்க. டிவைனோட அலைன்டான வேல்யூஸ் இல்லாதனால, அவங்க லைஃப்ல வந்து சஃபர் தான் ஆவாங்க ஏதோ ஒரு வகையில. வேறஸ் ஸ்பிரிச்சுவலா இருந்தா அவங்களுக்கு தெரியும், செக்சுவல் எனர்ஜிய எப்படி வந்து பாசிட்டிவா சேனலைஸ் பண்றது. தன்னோட ஆம்பிஷனுக்கு, தன்னோட கிரியேட்டிவிட்டிக்கு, இல்ல தன்னோட ஒரு ஏதாவது ஒரு டேலண்ட்ட வந்து பயங்கரமா வந்து டெவலப் பண்றதுக்கு அந்த எனர்ஜிய வந்து அவங்க வந்து அழகா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்க்கு அத எப்படி சேனலைஸ் பண்ணணும்னு தெரியும். அதே மாரி ஐடென்டிட்டி கிரைசிஸ், அ சோஷியல் மீடியால எதையாவது பார்த்து கம்பேர் பண்றது, இல்ல கேரியர பார்த்து கம்பேர் பண்றது, இல்ல ரிலேஷன்ஷிப் இவங்கலாம் வந்து லவ் பண்றாங்க, எனக்கு வந்து இன்னும் யாரும் கிடைக்கல அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, அதனால வந்து தன்ன தானே வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு, ரொம்ப இன்ஃபீரியரா இருந்துட்டு, அந்த இன்ஃபீரியாரிட்டிய வந்து சோஷியல் மீடியால தப்பு தப்பா காட்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாம, ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆன பெர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கன்டென்ட்மென்ட் இருக்கும். ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. மத்தவங்களோட தன்ன கம்பேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. தன்னோட பாத்வே என்னன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ ஹீரோயிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. தென் வந்து அந்த ஆங்கரு, எமோஷனலா வந்து கண்ட்ரோல் இல்லாம பிஹேவ் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப நேச்சுரலு. அத வந்து இவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்க்கு வந்து இருக்கவே இருக்காது. தென் லோன்லினஸ்ஸு. ஸோ லோன்லியா ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து டிவைன் கனெக்ஷன்ல இருக்கிறனால. அதே மாரி எந்த விதமான அடிக்ஷனுக்கும் ஆளாக மாட்டாங்க. ட்ரிங்கிங் ஏன்னா இது அந்த 13லருந்து 19 வயசுல வந்தக்கூடிய ஸ்மோக்கிங் ஹேபிட்ட விடவே முடியாது. ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ற ஹேபிட்டையும் விடவே முடியாது. அதே மாரி ஏதாவது கேம்க்கு அடிக்ட் ஆயிருந்தாங்க, அந்த மாதிரிலாம் அது அப்படியே இந்த ஏஜ்லயும் பயங்கரமா ரொம்ப டெவலப் ஆயிருக்கும். அது வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா, அந்த ரியாலிட்டிலருந்து எஸ்கேப் ஆறதுக்கான மோடா யூஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு 99% ஆஃப் த பீப்பிளோட லைஃப் வந்து பெஸ்ட்டா வாழ முடியாம போறதுக்கு ரீசனா இருக்கும். அப்ப இந்த அடிக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சுத்தமா வரவே வராது. தே நோ ஹவ் டூ மெயின்டெயின் த டிசிப்ளின். இந்த இந்த அடிக்ஷன்லாம் இல்லாம லைஃப்ல ரொம்ப வொண்டர்ஃபுல்லாவும், அட்வென்ச்சரஸாவும், எந்தூசியாசமோடவும் அவங்களுக்கு வாழத் தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த அடிக்ஷன் இருக்க பீப்பிள பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த அடிக்ஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இத பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு லைஃப் வந்து இவங்க வாழுவாங்க. அதே மாரி அந்த பாடி இமேஜ் ரொம்ப நான் தின்னா இருக்கேன். நான் எப்படியாவது வந்து மசில் போட்டே ஆகணும். இல்லன்னா நான் வாழ்றதே வந்து தப்பு அப்படின்ற மாரி இல்லாம, எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ்டா இருப்பாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்க்கு தான் ஹெல்த்த பாத்துக்கிற கான்ஷியஸ்னஸ் நேச்சுரலாவே வரும். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவாங்க. பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர, அப்சசிவா இருக்க மாட்டாங்க அந்த விஷயத்துல. எனக்கு நாளே நாள்ல மசில் வரணும், 4 மாசத்துல மசில் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள்லாம் பண்ணியாவது தன்னை வந்து காட்டணும்னு நினைச்சிட்டு அந்த ஓவர் அப்சஷன் இல்லாம தே மெயின்டைன் அ ஹெல்த்தி பேலன்ஸ். அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து தன் பாடியையும் மெயின்டைன் பண்ணணும், தன்னோட மைண்டையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஹெல்த்தியா எடுத்துட்டு போவாங்க. அன்ஹெல்த்தியா எதையுமே வந்து கொண்டு போக மாட்டாங்க. அவங்க டோட்டலா வந்து ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதே சமயம் டோட்டலா பாடி மேல ஓவர் அப்சஷனும் வைக்க மாட்டாங்க.
அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து நினச்சி நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறது, அதை வந்து ஷேமாக நினைக்கிறது. சின்ன வயசில் டீனேஜில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கதை வந்து இப்போ வரைக்கும் கேரி பண்ணிட்டு இன்னைக்கு நாள்லேயும் அதே தப்பு, அந்த மாதிரி அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறது, இல்லைன்னா அதை வச்சு மற்றவங்களை காயப்படுத்துறது, இல்லை தன்னோட க்ரோத்துக்கு வந்து அதையே தடையாக வச்சுட்டு இருக்கிறதுன்ற மாதிரியான கில்ட்டி கான்ஷியஸ்னஸை இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து அவங்க சின்ன வயசுல ஈவன் அவங்க ஏதாவது ஒரு அபியூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. சரி இப்போ நான் உன்னை ஃபர்கிவ் பண்ணலன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு சேரிட்டி நிறைய பண்ண பண்ண அவங்களோட செல்ஃப் ஒர்த் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அந்த கில்ட்டினஸ் வந்து சுத்தமாக போயிடும். டெய்லி வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பில் மீனிங்ஃபுல் சேஞ்ச் வந்து ஏதோ ஒரு வகையில் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தான் எந்த அளவுக்கு வேர்தியான ஒரு பர்சன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபீல் வந்து என்ன பண்ணுன்னா பழைய அவங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்து அழிச்சிரும். அண்டு கம்பேரிசன் வந்து இந்த ஏஜில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்க சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அதை பண்ண மாட்டாங்க. செல்ஃப் கேரே இருக்காது. தன்னை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கவே மாட்டாங்க, க்ரூம் பண்ணிக்கவே மாட்டாங்க. நார்மலாக நிறைய பேர் அதை வந்து இவங்க பண்ண மாட்டாங்க. பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. தன்னோட பாடி வந்து ஒரு டெம்பிள்னு அவங்களுக்கு தெரியும், தன்னோட மைண்டு வந்து கடவுள் வாழ்கிற இடம்னு தெரியும். ஸோ ரெண்டையுமே வந்து ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு வல்னரபிலிட்டி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஏஜில் இருக்கிறவங்க. என்னை யாராவது லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னை வந்து யாராவது நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னை வந்து யாராவது இப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனால் பதிலுக்கு வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்சியும் எனக்கு இந்த குறை இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுலாம் வந்து இந்த ஏஜில் வந்து ரொம்ப காமனு. வேறு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஒரு மாதிரி ஹீரோயிக்காக இருப்பாங்க. நம்ம சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, அந்த நல்ல ஹீரோ. ஏன்னா இப்போ கெட்ட ஆளுங்களையும் நம்ம வந்து ஹீரோவாக வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டோம், கெட்ட விஷயம் பண்ணுறவங்களையும். பட் ஐடியல் ஹீரோஸாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு குறை கூட நம்மளால் வந்து கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இந்த 20 to 30 இயர்ஸில் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை அந்த 20 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, டெஃபினட்டாக அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து அந்த 45 to 60 இது வந்து கொஞ்சம் ஓடுறது வந்து கொஞ்சம் நிற்கிற ஏஜ். ரொம்ப ஓடாமல் ஓகே ஓரளவுக்கு நம்ம நிதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாகவும் இருப்பாங்க. அதே சமயம் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸும் இருக்க தான் செய்யும். பட் ரொம்ப ஸ்பீடாக ஓடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருப்பாங்க. அதே சமயம் அவங்க வெளியில் வந்து அவங்க தான் ஃபேமிலியோட பில்லர் மாதிரி இருப்பாங்க. உள்ளே வந்து நிறைய வந்து எமோஷன்ஸ் வந்து ஹீல் ஆகாமல் ஏதோ ஒரு எம்டினஸில், இல்லை இது இது கிடையாது என் லைஃப், இன்னும் ஏதோ இருக்குது, லைஃப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஏஜிங் ஃபியர் இருக்கும். நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யூஸ்லெஸ்ஸாக நினைக்கிறாங்களோ அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தை பற்றின பயங்கரமான பயம் வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு வந்து ஆளாவாங்க. அதே மாதிரி பழைய முடிஞ்சு போன அந்த லைஃபோட டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து நான் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நான் இந்த வழியில் போயிருந்திருக்கலாம், அந்த வழியில் போயிருந்திருக்கலாம்னு அதையே நினச்சி அந்த பாஸ்ட்லேயே ரொம்ப வந்து கனெக்டடாக இருப்பாங்க. தென் வந்து பார்ட்னர்கிட்டையும் குழந்தைங்கக்கிட்டையும் எமோஷ்னலாக அவங்களால கனெக்டே ஆக முடியாத மாதிரி நிறையா டைம் நடந்துப்பாங்க. அவங்க நினச்சா கனெக்ட் ஆகலாம், ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி அவங்க பெயினில் இருக்கிறனாலையோ, இல்லைனா அவங்க ஒரு கோபமான ஒரு கேரக்டர் இருக்கனால டாமினேட் பண்ணியே பழகினவங்களால சுத்தமாக கனெக்டே ஆக முடியாமல் ஒரு மாதிரி லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பயம், கரியரில் ஏஜ் ஆகிட்டே இருக்கே, நம்மளை வந்து நம்மளால் இனிமேல் இந்த மாதிரி நம்மளால் வேலை பார்க்க முடியுமான்ற பயம், அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர் ஆஃப் டெத்து, அப்புறம் எமோஷன்ஸ் நிறைய வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தது அப்பப்போ பயங்கர கோவமாக இரிட்டேஷனாக அது வெளியில் வந்து எல்லாரையும் காயப்படுத்துவாங்க. அப்புறம் முன்னாடியே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணியிருந்தா இன்றைக்கி அது வந்து ஒரு ஹேபிட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஏஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஏஜ் ஆக ஆக டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதை ஃபாலோ பண்ணி புரிஞ்சு ஃபாலோ பண்ணுற டிஃபிகல்ட்டியும் அதிகமாகிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு 60+ பீப்புள் போய் நான் வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லார்கிட்டையும் வந்து கடவுள் நம்மளுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லும் போது அவங்க யாராலையும் அக்செப்ட் பண்ணவே முடியல. அது எப்படிம்மா அப்படி சொல்கிற, நாங்கள் வந்து கோயிலில் சிலையில் கடவுளை நான் பார்த்து வந்தவங்க, நான் வீட்டில் வந்து பூஜையில் வந்து நான் சிலையில் தான் கடவுளை நான் பார்த்து வந்தேன், என்னை போய் எனக்குள்ளே இருக்காங்கன்றீங்க, நான்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள், நான்லாம் நல்ல ஆளே கிடையாது, எனக்குள்ளே எப்படி கடவுள் இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே நாட் ஈவன் ஒரு பர்சன் கூட வந்து அக்செப்ட் பண்ணலை. அரௌண்ட் ஒரு 20-25 ஏஜ்டு பீப்புள் இருந்தாங்க. பட் என்னால் வந்து அவங்க யார்கிட்டையுமே புரிய வைக்கவே முடியல. அப்போ ஏஜ் ஆக ஆக
அவங்களுக்கு நிறைய லைஃப்பில் நிறைய நடந்து அது எல்லாமே வந்து ஒரு பதிவாயிருக்கும் அவங்க மனசில். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக மாறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து அவங்களால வந்து முழுசாக புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் நம்ம உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வயசானவங்கள தான் வந்து இனிமே நீ வந்து கடவுளை தேடு, இனிமே நீ கடவுளை வந்து கும்பிடுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வந்து எல்லாராலையும் வந்து டீப்பாக வந்து இறைவனை வந்து உணரவே முடியாது. அதனால இப்போ இந்த ஏஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடவுளை வந்து உணர்றதுக்கு. அதே மாதிரி அமைதி இருந்தால் போதும்ப்பா, என்னை ஆள விடுங்க, நான் வந்து எதையும் வந்து நான் வந்து தேடி ஓடணும்னு இல்லை, எனக்கு வந்து எந்த விதமான ரொம்ப கஷ்டமும் இல்லாமல் எனக்கு அமைதி இருந்தால் போதும்னு அமைதிக்கு ரொம்ப ஏங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் கஷ்டம் தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர்றது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக விடாமுயற்சி பண்ணால் கண்டிப்பாக வர முடியும். டெய்லி வந்து மெடிடேஷனும் ப்ரீதிங் எக்ஸசைஸும் ஃபுட் சேரிட்டி வந்து ரொம்ப ஆர்வமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற வேலையை டெய்லி ஏதோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாவது மற்றவங்களுக்கு பே பண்ணுறது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அந்த ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து டீப்பாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. அப்புறம் தனிமையில் கொஞ்ச நேரமாவது இருக்கிறது, தன்னைத்தானே வந்து அமைதிப்படுத்திட்டு எதுவுமே பண்ணாத ஒரு தனிமையில் இருக்கிறது. இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸில் பண்ணும்போது லைஃப் வந்து அப்படி ஒண்டர்ஃபுல்லாக மாறும். அந்த இது வரைக்கும் இருந்த எல்லா நெகட்டிவ் எமோஷனும் ஒன்னொன்னா கரைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லைஃபுக்கு ஒரு மீனிங் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா மாறுவாங்க. இவங்க சந்தோஷமா மாறும் போது அவங்களோட என்டையர் ஃபேமிலியும் மாறும். அவங்களோட வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா என்டையர் ஃபேமிலியுமே சேஞ்ச் பண்ணிடும். இதுக்கப்புறம் 60+ இந்த ஏஜ் வந்து அப்படியே ரொம்ப பழுத்த ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏஜில் வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நான் இவ்வளோ பண்ணினேன், என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே நினச்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க, யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்கள வெறுப்பாங்க, இல்லைனா தள்ளி போயிருப்பாங்க, அவங்கள கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட நெகட்டிவ் நேச்சர்னால. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆதங்கம், அந்த வருத்தம் இது எல்லாமே ரொம்ப இருந்து என் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் எப்போவுமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கலாக நிறைய கஷ்டம் இருக்கும், அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது. அதே மாதிரி டெத்தை நினச்சி பயப்படுறது, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் டெத்தை பற்றியே யோசிக்கிறது. அதே மாதிரி எதையாவது ஒன்று பழசை நினச்சி கில்ட் ஆகுறது, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. தென் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறது. அதுக்கப்புறம் லைஃப்பில் இவ்வளோ நாள் வந்து எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோலில் எடுத்தவங்க திடீர்னு வந்து அந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து விடுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு, நான் இருக்கேன் அப்படின்றத ஏதாவது ஒரு வழியில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சரியாக தூங்க முடியாது அவங்களுக்கு. இனி நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் இனிமேல் யாருமே என்னை டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, இனி நான் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது. அதனால ரொம்ப ஆதங்கப்பட்டு எல்லாரையும் வந்து குறை சொல்கிறது, செல்ஃப் சிம்பத்தைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த ஏஜ் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா விதமான ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து வெளியில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக யாரும் நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எங்களுக்கு வந்து இதை பண்ணிக்கொடு அதை பண்ணிக்கொடுன்னு யாரும் வந்து நம்மளை வந்து சொல்ல மாட்டாங்க இந்த ஏஜில். அப்போ இந்த ஏஜில் வந்து அவங்க நினச்சா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து வாழலாம். அண்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், மைண்ட் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். மனசளவில் அவங்க வந்து ஒரு 20 to 30 இயர்ஸ் மாதிரி இருக்கலாம் தாராளமாக. பாடியிலையும் அதுக்கான எனர்ஜி வந்து கிடைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது. அந்த சிக்னஸ்ஸு, அந்த இல்னஸ்ஸு அது எல்லாமே நேச்சுரலாக போயிடும். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட நெகட்டிவ் எமோஷன் தான் ஏகப்பட்ட டிசீஸை வந்து கொண்டு வந்து கொடுக்குது. அது எதுவுமே இல்லைன்ற போது அந்த பாடி வந்து டிசீஸே இல்லாமல் தான் இருக்கும். ஒழுங்காக கரெக்டாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை வந்து லைஃப்பில் வந்து இன்டகிரேட் பண்ணவங்களுக்கு அவங்க நினைக்கும் போது தான் சாவு வரும், இதுதான் உண்மை. அப்போ இந்த 60+ வந்து 20 வயசு 30 வயசுக்குரிய எனர்ஜியும் இருக்குது, டிசீஸும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்க நினைக்கும் போது தான் சாவு வரும்னு இருக்கும்போது அவங்க எப்படி வாழலாம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஃபேஸ்னா, எந்த விதமான சேலஞ்சும் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸு. இந்த ஃபேஸில் வந்து அவங்க டிவைனாகவே வாழலாம். டிவைனாக இருந்து நிறைய பேரை வந்து நிறைய பேரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம். எத்தனையோ பேரோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். தானும் ஒவ்வொரு செகண்டும் வந்து அனுபவித்து வாழலாம். ஸோ இது தெரியாமல் தான் எல்லாருமே வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா டோட்டலாக வந்து நெகட்டிவ் பர்சனாக மாறி ஃபேமிலிக்கு ஒரு பேர்டனாக இருந்து ஃபேமிலியையும் கஷ்டப்படுத்தி அவங்களும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலாக ஆகும்போது இது எதுவுமே இருக்காது. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து ஜஸ்ட் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான். மெடிடேஷனு, ஃபுட் சேரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கு, ப்ரீதிங் ஒர்க்கு, அவ்வளோதான். இது 4ம் பண்ண உங்களுக்குள்ள வந்து அந்த ஞானம் வந்து இறைவன் யாரு, இறைவன் என்ன நம்மளுக்கு சொல்லி தராரு, இறைவன் நம்மளை எப்படி கைட் பண்றாரு, நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போகணுன்ற அந்த ஞானம் வந்து உள்ள இருந்து வந்துடும். உள்ள இருந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் வந்து வாழக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவரே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்க சாய்ஸ் தான். எனக்கு போதும், எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு இந்த உலகத்துல நான் வாழ்ந்த பர்பஸ் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா மட்டும்தான் சாக முடியும். அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருந்தா நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரேட் லைஃப் வந்து நம்ம வாழுவோம். ஆனா அது சொல்லிக் கொடுக்காதது தான் வந்து இங்க வந்து ப்ராப்ளமு. இப்பயாவது நான் வந்து சொன்னது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபையும் நீங்க இதுக்கேத்த மாரி மாத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பிள்ளைங்களுக்கும் இத வந்து சொல்லிக் கொடுங்க. சுத்தி யார் இருந்தாலும், எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இத வந்து நீங்க வந்து கத்துக் கொடுங்க போதும். தேங்க் யூ ஆல்.